பர்சனா அவர் இருக்கிறார். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், God is a person. நியாயப்பிரமாணம் எழுத்து பாருங்களேன், இட்ஸ் a letter you cannot communicate with. நீங்கள் கற்களில் பதிந்த எழுத்துக்களோடு நீங்கள் உறவாட முடியாது என்பதினால் அவர் உயிருள்ள வார்த்தையாக இறங்கி இந்த பூமிக்கு வந்தார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அதனாலதான் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் a religion, is a relationship. இது மதம் அல்ல, இது உறவு. சில மதங்கள் துறவு என்று சொல்லுகிறது, நாங்கள் உறவு என்று சொல்லுகிறோம். நீங்கள் இயேசுவோடு பேச முடியும், இயேசு உங்களோடு பேச முடியும். கல்லோ மரமோ அல்ல, நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தேவனிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், பேசக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சாமி கும்பிட்டு போறது கிடையாது, சாமி கூட பேசுறது. இயேசு அப்படிதான் இருந்திருக்கிறார். ஏதாவது ஆபத்துனா டபக்குன்னு வந்து குதிச்சு காப்பாத்துற சக்திமான் மாதிரி அவர் இல்லை. அவர் அற்புதமும் செஞ்சாரு, அதே நேரத்தில் ஆட்களோடு இருக்கிறாரு, ஆட்களோடு பேசுறாரு, ஆட்களோடு யதார்த்தமா பழகுறார். ஒரு 100க்கு 100 ஒரு ரியல் பர்சனா அவர் இருக்கிறார். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், God is a person. கடவுள் தொடர்பு கொள்ள முடியாத ஒருவர் அல்ல, நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் என்னோடு பேசுகிறவராக, நான் பேசுகிறதை கேட்கக்கூடியவராக, என் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவராக. சொல்லட்டுமா, நீங்க அழுதீங்கன்னா அவரும் அழுவார். கண்ணீர் விட்டார். அவங்க எமோஷனலோட தொடர்பு கொள்ளக்கூடியவராக, அவங்களுடைய வாழ்வின் நிகழ்வுகளோடு தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடியவராக அவர் இருந்தார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். எவ்வளவா அன்பு வச்சிருக்கிறார் இவர். இப்பதான் தெரியுது அவங்களுக்கு, இவர் அற்புதர்னு தெரியும், ஆனா அன்பு வைத்தவர்னு இப்பதான் தெரியுது நிறைய பேருக்கு. ஆமென். இந்த இயேசு கிட்ட தான் நீங்க வந்திருக்கீங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. சில பேர் நினைக்கிறாங்க இயேசு தான் இப்படி, பிதா வேற மாதிரி நினைக்கிறாங்க. பிதா எப்படின்றத இயேசு வெளிப்படுத்துற. பழைய ஏற்பாட்டிலே பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஆலோட்டைகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் கண்ணீரை கண்டேன். அவங்க பெருமூச்சை கூட அவர் கேட்டாரா. சில பேர் கேட்கறாங்க, கடவுள் என் ஜெபத்தை கேட்பாராங்க. கடவுள் உங்க பெருமூச்சை கூட கேட்கறாரு.